பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. செய்யாறு திருவோத்தூர் என்று அழைக்கப்படுகிற பாடல் பெற்ற ஸ்தலம் இது. பாலகுஜாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் அப்படின்றது சுவாமியோடைய திருநாமம். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பனையை பெண் பனையாக மாற்றின இடம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். தொண்டை மண்டலத்தில் 8வது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டு பழமை வாழ்ந்த காலம். ஒவ்வொரு ராஜாக்களும் அவாவாளுடைய பீரியடில் அவாவா ஒரு பகுதியாக வேலை செஞ்சுட்டு போயிருக்கான். இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அதை ஒன்றா நீங்கள் கேப்சர் பண்ணி டிஸ்க்ளோஸ் ஓகே. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நந்தி ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்கும் முதல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் இந்த கோவிலில் பாடல் பாடின இடம். ஆண் பனையை பெண் பனையாக மாற்றின இடம். அந்த சமயத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. அந்த நேரத்தில் யாரையும் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால சுவாமியை ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மந்திரம் சொல்லிட்டு வாயிலில் காவல் காத்துன்றது. அந்த நேரத்தில் திருஞான சம்பந்தர் பாடல்லாம் பாடி ஆண் பனையை பெண் பனையாக மாற்றின இடம். கூத்தேந்தாயன கொண்டுனின் பொன்னடி ஏற்றாதாரில்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமருவாளிங்க கூற்றியிரும்ம குணங்களே அப்படின்னு முதல் பாட்டு பாடும்போது பூவாக இருந்த பனைமரம், கடைசி பாட்டு குறும்பை ஆண் பனை அப்படின்ற பாடல் பாடும்போது அதே மரத்தில் ஆண் பனையை பெண் பனையாக மாறிச்சு. பனை மரத்தில் 2 வகை உண்டு, ஒன்று ஆண் இன்னொன்று பெண். ஆனால் இந்த கோவிலில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பனை மரமையே பெண்ணாக மாற்றின அர்த்தநாரி ஸ்வரூபம். மகாமண்டபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், நவகிரகம், சுவாமி, அம்பாள், பஞ்சமூர்த்தியும் ஒரே இடத்துலேருந்து தரிசனம் பண்ணலாம். அங்கேயே கல்லாலான கோவிலுடைய ஸ்தல விருட்சமான பனைமரமும் திருஞான சம்பந்தரும் சிவபெருமானும் அந்த இடத்துல இருக்கான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முக்கியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாகலிங்க பூஜை இந்த கோயிலில் விசேஷமாக நடக்கும். சனிக்கிழமையில் ராகு காலத்தில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த கோவிலில் நாகலிங்கத்துக்கு பூஜை நடக்கும். நாகலிங்கத்தோடைய விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லால் ஆனது. கீழே பார்த்தீங்கன்னா ஆமைக்கு மேலே யானை, அதுக்கு நடுவில் லக்ஷ்மி, அதுக்கு மேலே பாம்பு, பாம்புக்கு நடுவில் சிவன். அந்த சிவன் நேராக சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு இருப்பாங்க. சனி தோஷம் இருக்கிறவா, ராகு கேது தோஷம் இருக்கிறவா அவெல்லாம் இந்த நாகலிங்கத்துக்கு ராகுகால நேரத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவளுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒன்று. கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பாக்கியம் இல்லாதவா அவெல்லாம் அவளுடைய ஜாதகத்தை வச்சுட்டு போனான்னா கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒன்று. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் பனைமரம்ன்றதுனால ஆடி மாதத்தில் பனம்பழம் இந்த கோவிலில் விசேஷமாக கிடைக்கும். அந்த பனம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம். அது வருஷத்தில் ஒரு வாட்டி ஆடி 18லேருந்து ஆரம்பித்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30 நாள் கேப்பில் தான் அந்த பழம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அதை எல்லாரும் வாங்கி சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்றது இந்த கோவிலுடைய இன்னொரு வரலாறு. இந்த கோவிலுடைய பிரம்மோற்சவம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தை மாதத்தில் அமாவாசைக்கு மறுநாள் கொடியேறும். ரதசப்தமியை கணக்கு பண்ணி இந்த கோவிலுடைய பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்கும். ரதசப்தமி அன்னைக்கு 4:30 காத்தால சுவாமி தேரில் ஏறிடுவார். அந்த நேரத்தில் சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு சுவாமி மேலே படுறதா ஒரு ஐதீகம். இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. பார்வதி